கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் மீதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்துல நாம தொடர்ந்து இருக்கிறோம். கடவுள் கடந்த 6 மாதங்களும் நம்ம இதை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறாங்க. எல்லோரோடும் கூட ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து ஒருவேளை சுகவீனமாக இருக்கும்பொழுது அவருடைய சுகமளிக்கிற கரத்தினால் நமக்கு சுகம் தந்து இன்னொரு புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மை இத்தனை நாட்கள் கடக்கும்படி செய்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பீர் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்படுகிறது ஒரு கேள்வியாக. ஏன்னு சொன்னா, நம்ம இந்த நாட்களில நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தின் நோக்கம் என்ன, அதனால நம்ம என்ன அதுல வெற்றி காண்கிறோமா அல்லது நமக்கு அதுல திருப்தி அடைகிறதா அப்படின்லாம் யோசித்து பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. எவ்வளவு வேகமாக ஓடினாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லை? ஆனால் இங்கே பிரசங்கி ரொம்ப அழகா நமக்கு சொல்லப்படுகிறது. 2 நண்பர்கள் இருந்தாங்க, ராஜாவும் குமாரும். இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்படி நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க, வாங்க நம்ம 2 பேரும் போய் என்ன செய்வோம், ஹோட்டலில் ஒரு மதியான உணவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு உணவகத்துக்கு போகிறாங்க. அப்படி அந்த உணவகத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ராஜா என்ன செய்கிறான்னு சொன்னால் குமாரை பார்த்து கேட்குறாரு, என்ன குமார், லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி ராஜா குமார்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் கேட்டால் நீ ஒரு பக்கம் என்ன செஞ்சிருவ, அசந்து போயிடும், அப்படி போயிட்டுருக்கேன் வாழ்க்கை. அது என்ன அப்படி ஒரு சூப்பராக நான் அசந்து போகிற அளவுக்கு என்ன வாழ்க்கை அப்படி போகுது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாங்க. இப்போ ராஜா அதை கேட்ட உடனே குமாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி குமார் ராஜா கிட்ட சொல்லி பார்ப்போம் எப்படி எடுத்துக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து சொல்கிறாரு. என்னன்னு சொன்னால், என் வீடு ஏலத்துக்கு போகுது, என்னுடைய வேலை போயிடுச்சு, இதன் நிமித்தமாக நான் வச்சுருந்த காடுங்கள்லாம் எனக்கு பிளாக் ஆகிட்டு இருக்குது, இதான் என்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாரு. அதை கேட்ட ராஜாக்கு அதிர்ச்சியான உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜா குமார்கிட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே அதுக்கு குமாரின் பதில் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னார், எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்வார், எனக்காக கவலைப்படுவார், அவர் எனக்காக எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், நான் நிம்மதியாக இருக்கிறேன், ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னை நான் என்ன செய்கிறேன், தேர்ச்சி கொண்டு இருக்கிறேன், ஏன்னா என் நண்பன் என்னை பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வசனத்தையும் கூட சொன்னாராம். என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், என்னுடைய காலம் என்னுடைய எதிர்காலத்தில் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எல்லாம் சரி செய்ய அவரால் முடியும் அப்படின்னு சொன்ன. அப்போ குமார் சொல்றாரு, குமார் இதெல்லாம் சொன்னதை கேட்ட ராஜாக்கு ரொம்ப ஆச்சரியம். யார் அந்த நண்பர், எனக்கு தெரியாத நண்பர் உனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், என்னுடைய சூழ்நிலைகளை அவர் தெரியும், ஏன்னா இதன் வழியாக நான் போகும் பொழுது இதை நான் கடந்து வருவதற்கு பலத்தை அவர் எனக்கு தருவார், இதை நான் கடந்து வருவதற்கான வழியை எனக்கு அவர் நடத்துவார். அவர் சொல்ல, நீ கவலைப்படாத அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு, நான் உன்னை விசாரிக்கிறவனா இருக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறபடியால் நீ என்ன செய்யாத, கவலைப்படாத அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் மேல் நான் விசுவாசமா இருக்கிறேன். ஏன்னா நான் இதுல என்னுடைய முயற்சிகள் எல்லாம் என்னது, வீணானது, மனுஷன் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் வீணானது, கடவுள் பார்த்துப்பாரு. ஆனா இதெல்லாம் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தேவன் என்னை வழி நடத்துகிறார். நான் ஒரு நாள் என்ன செய்யல, பட்டினியா இருக்கல, கடவுள் என்னை போஷிக்கிறாங்க. நான் என்னுடைய காரியங்களை நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வருத்தத்தால் நிறைந்ததுதான். நம்ம ஒரு சொல்லுவாங்க, நான் 1 அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்கி விழுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெரியவர்கள் சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு தூரம் வந்தேன், ஆனால் டக்குன்னு இவ்வளவு தூரம் இறங்கி நல்லா பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும், சடனாக என்ன செய்யறோம், ஒரு பெரிய லாஸ் வந்துடும். அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த பிஸ்னஸ் அடுத்த வருஷத்துல
இந்த கால்குலேஷனோட பார்ப்பாங்க, ஆனால் முடியாது. ஆனால் ஏன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒருவர் நம்ம கூட இருந்தால் மாத்திரம்தாங்க முடியும். அதுதான் நம்ம அன்பான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோட கூட இருந்தா நம்முடைய எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் நம்மளால என்ன செய்ய முடியுமா? குமார மாதிரி என்ன செய்ய முடியும்? முன்னேறி வர முடியும். எவ்வளோ பெரிய சோதனைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துயரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வியாதிகளாக இருந்தாலும், பண பிரச்சனைகளாக இருந்தாலும், இதன் மத்தியில் உங்களால என்னால் என்ன செய்ய முடியுமா? வர முடியும். இயேசு நம்மோட கூட இருந்தா, இயேசு நம்மோட கூட இருக்கும் பொழுது அது என்ன செய்வார்? அவர் நம்மை விசாரிப்பார். ஆண்டவர் விசாரிச்சா அவர் எதிர்த்து யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? அவர் நம்மை விசாரிக்கிறபடியா நம்மளுடைய கவலைகள் என்ன செய்யலாம்? அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அவர்கிட்ட சொல்லிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணுமா? மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும், மன சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் நம்மோட கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம இந்த காரியெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி அதை யோசித்து நம்ம என்ன செஞ்சிருவோம்? மன உளைச்சல்ல ஆயிடுவோம். அப்படிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. அப்படிலாம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம அதிகமாக நேசிக்கிறதுனால அவர் நமக்கு பாருங்க எப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய கடவுள் ரொம்ப அன்பானவருங்க. அவர் தண்டிக்கிறவர் மாத்திரம் இல்லை, அவர் ரொம்ப நம்மை அன்பினால அரவணைக்கிறவர். நம்முடைய பாவங்களை கூட அவர் அப்படியே கடலின் கடையாந்திரங்களை போடுறாங்க. எவ்வளோ நேசிக்கிச்சா நம்ம நேசிக்கிறவங்களுக்கு கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மன்னிக்க மாட்டோம். இவர் பாருங்க, அவர் உயிரே கொடுத்து காப்பாற்றிருக்காரு. ஆனால் அவர் நம்ம ரொம்ப சீக்கிரமாக மன்னிச்சிடும். நம்மகிட்ட போகும் பொழுது அவர் தான் சொல்கிற வாக்கு தத்துவம், நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அவர் என்ன செய்கிறாரு? உங்கள் கவலைகளை ஏன்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அவங்க கவலை அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? நீங்கள் அவரிடத்துல போய் உங்களுடைய கவலைகளை சொல்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம கடவுளுக்கு எல்லாமே தெரியுமே, ஏன் பார்க்கல, ஏன் செய்யலை அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் அவர்கிட்ட போனீங்களா? நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி உங்களே நீங்களே கேள்வி கேளுங்க. நான் கேட்கறதுக்கு தடையாக இருக்கிற என்ன பாவங்கள்னு சொல்லி யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை என்ன செய்வார்? நீங்கள் படுகிற எல்லா பிரயாசத்தின் மத்தியிலும் அவர் உங்களோட கூட இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் அவர் என்ன செய்யுங்க? உங்களோட அழைத்து செல்லுங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, வேலை செய்யும்போது ஜெபம் பண்ணுங்க, இப்போ செய்கிற காரியங்களுக்கு முன்பாக ஆண்டவரை தேடுங்க. அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கார். ஜெபம் செய்வோமா? மனதின் சஞ்சலங்களை மாற்றி அமைக்கிற அன்பான தகப்பனே, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் உம்மை நம்பி உம்மை நோக்கி உம்மை கூப்பிடுகிற உம்மை மேல் விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தவுடைய தேவைகளை சந்தித்து சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே உம்மை நோக்கி கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. கடந்த இரவிலே நல்ல நித்திரையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காண கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கவும், உடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடவும், நாங்கள் செய்கிற காரியங்கள் போக்கு வரத்து எல்லாவற்றிலும் உடைய அன்பின் கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி நிற்கிறோம். குற்றம் குறைகளை மன்னித்தருளுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நீர்த்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.